அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு தாவேக அரசினுடைய பட்ஜெட்டை பத்தி தான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்ததோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பெயரை மட்டும்தான் மாத்தினா ஒரு பட்ஜெட்டா நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதுல புதுசா ஒண்ணுமே இல்லை. ஸ்பெசிபிக்கா இதுல ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்னன்னா, திருநங்கையர் நலன் சார்ந்த விஷயங்களை இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக அரசை நம்பி மாற்றத்தை நம்பி இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது தான் உண்மை. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. எங்க அண்ணன் வந்து அதை செய்வாரு இதை செய்வாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது வருத்தமாக இருக்கிறது. அதாவது இப்ப அறிவிச்ச எல்லா திட்டங்களுமே நீங்க சொல்ல போனா 50,000 திருநங்கைகளுக்கு மானிய கடன் உதவினாங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான் நடைமுறைப்படுத்தி அது வழங்கி கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல திருநங்கைகளுக்கு எவ்வளவோ பேருக்கு அதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருநங்கைகளுக்கான திறன் பயிற்சி இது எல்லா மாவட்டங்கள்லயுமே அது நடக்கக்கூடிய விஷயம். 6 மாதத்துக்கு ஒரு முறையாக அது சென்சிடைஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க என்னென்ன தொழில் முனைவர்களாக ஈடுபடுகிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கான திட்டங்களுக்கும் அவங்களுக்கான ஃபண்டிங் பேங்க் லோன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசே அது செய்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் வந்து இப்ப இவங்க கொண்டு வர மாதிரி கொண்டு வராங்க. இதுல எதுவும் புதுசாலாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரிதான் நான் ஒரு வாரிய உறுப்பினர். ஒரு அப்பட்டமான பொய்யை வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து தாவேக சார்ந்த திருநங்கைகள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அரண் இல்லம் உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். எனக்கு தெரியும், திருநங்கை பிரியாபாபமாவும் சுதாமாவும் நிதிநிலை அறிக்கையப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையப்போ உட்கார்ந்து அந்த அரண் சார்ந்த திட்டங்களை முன்னெடுத்து அது விரிவுபடுத்தினாங்க. நாங்க நலவாரிய உறுப்பினர் 13 பேர், திருநங்கைகள் 2 பேரும் 10 திருநங்கைகள், ஒரு பெண் சைக்காலஜிஸ்ட் டாக்டரோட சேர்ந்து நாங்க 13 பேர் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு வந்த அரண் திட்டம். அந்த திட்டம் வந்து தலைவர் முன்னாடி கொண்டு போய் முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள்கிட்ட கொடுத்து அந்த அறிவிப்பை வந்து மரியாதைக்குரிய அக்கா கீதா ஜீவன் அக்கா முன்னிலையில அந்த அறிவிப்பு வந்தது. என்ன தெரியுமா வந்தது? மதுரையிலையும் சென்னையிலையும் அந்த அரண் திட்டம் வந்தது. இதுதான் உண்மை. ஆனா அது மட்டும் இல்லாம அதே நலவாரியத்துல 5 மாவட்டங்களுக்கு வந்து இந்த அரண் இல்லங்களை வந்து விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு வாரியத்தில் இருக்கும் பொழுதே நாங்க கோரிக்கை வச்சோம். அதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எங்களுடைய கூட்டத்தொடரிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் இன்னைக்கு தாவேக அரசு அந்த 5 இல்லங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதுதான் உண்மை. இன்னும் அதை வெளிப்படையாக சொல்ல போனா ஆதாரபூர்வமாகவும் நாங்க சொல்ல விரும்புகிறோம். இதுல ஒண்ணுமே கிடையாது. மாறாக கல்வி வேலை வாய்ப்பை பத்தி ஒரு இடத்துல கூட இந்த தாவேக அரசு வந்து பேச கிடையாது. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து 4ஆம் தேதி வந்தது, இந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி. இதுல வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பை பத்தி உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தது. ஆனா இந்த தாவேக அரசு மேல்முறையீடு போயிருக்கு. இதெல்லாம் இந்த மக்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநர் சமூகத்தினுடைய மக்களே, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த தாவேக அரசு திருநங்கைகளையும் திருநங்கைகளையும் எவ்வாறு எல்லாம் கைட் பண்ண போகுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஏன் திருநர்னு சொல்லி நான் இப்ப மென்ஷன் பண்ணேன்னா, ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து நம்மள அப்படிதான் கூப்பிடுது, திருநர்னு சொல்லிட்டு. திருநருங்கிறது வந்து நமக்கான அடையாளம்ங்கிறது வந்து கிடையாது. திருநங்கையர், திருநங்கை அப்படிங்கிறது நமக்கான அடையாளம். அந்த அடையாளத்தை சொல்லக்கூட தயங்குகிறது இந்த தாவேக அரசு. தாவேக அரசு எப்படி எல்லாம் திட்டங்களை எல்லாம் பெயரை மாற்றி மடைமாற்றி இங்க இருக்கிற மக்களை ஏமாற்றுகிறதோ அதே போல்தான் திருநெல் மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். இந்த அரசின் மீது விமர்சனங்களை வையுங்கள், கேள்வி எழுப்புங்கள். இந்த அரசு விளிம்பினில் இருக்கக்கூடிய மக்களுக்கானது இல்லை என்பதனை இந்த பட்ஜெட் தெளிவுபடுத்துகிறது. நன்றி, வணக்கம்.